السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام وما اختلف الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءهم العلم بغيا بينهم ومن يكفر بآيات الله فإن الله سريع الحساب. ஹஸ்பி அல்லாஹுல் அன்பிற்கினே இஸ்லாமியர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய 18, 19, 20வது வசனத்தொடரில் 19வது வசனம் 18வது வசனத்தினுடைய விளக்கத்தை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 19வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 தகவல்களை பதிவு செய்கிறார். 3 வெவ்வேறு விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். முதலாவது, இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பின்பற்ற தகுதியான மார்க்கம் என்பது அது இஸ்லாம் மட்டும்தான். முதலாவது விஷயம். இரண்டாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வது, வமக்தலஃபல்லதீன ஊத்துல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுல் இல்மு பகியன் பைனஹும், எவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு அந்த வேதம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால் அவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதை விட்டும் அவர்கள் வேறுபடுகிறார்களோ, தடம் பொருளுகிறார்களோ அவர்கள். இரண்டாவது. மூன்றாவது, ஒமையக்ஃபுர் பி ஆயாத்தில்லா, எவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை முழுமையாக புறக்கணித்து வாழ்கிறார்களோ. மூன்றாவது விஷயம். முதலாவது, மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான். இரண்டாவது, இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் எவர்கள் காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால் அவர்கள் இந்த மார்க்கத்தில் இருந்து தடம் பொருளுகிறார்களோ அவர்களுடைய நிலை என்ன. மூன்றாவது, ஒமையக்ஃபுர் பி ஆயாத்தில்லா, எவர்கள் இந்த வசனத்தை முழுமையாக புறக்கணிக்கிறார்களோ அவர்களுடைய நிலை என்ன. ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுடைய கணக்கை தீர்ப்பதில் மிக தீவிரமானவனாக மறுமையில் இருப்பான் என்பதாக சொல்லி இந்த 19வது வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினே இஸ்லாமியர்களே, இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக மார்க்கம் என்பது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான். போன வசனத்தில் சூரத் ஆல இம்ரானுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி, லா இலாஹ இல்லாஹு ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. போன வசனத்தினுடைய செய்தி. இந்த வசனத்தினுடைய செய்தி, பின்பற்ற தகுதியான மார்க்கம் இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அதை ஏற்றுக்கொண்டால்தான் இதை நாம் என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டால்தான் பின்பற்ற தகுதியான மார்க்கம் இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதை ஏற்றுக்கொண்டவர் இதை கண்டிப்பாக என்ன செய்திருக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக இறைவனிடத்தில் பின்பற்ற தகுதியான மார்க்கம் என்பது இஸ்லாம் தான் என்றால் என்ன அர்த்தம்? இதை கொண்டு இறைவன் எதை நாடுகின்றான் என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள், அதாவது குர்ஆனுடைய விளக்க விரிவுரையாளர்கள் சொல்லக்கூடிய விளக்கமாவது, மார்க்கம் என்பது முதலாவது இஸ்லாம் மட்டும்தான், அதில் வேறு மார்க்கத்திற்கு இடமில்லை. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், இஸ்லாத்திற்குள், இன்னதீன இன்தல்லாஹி இஸ்லாம் என்று சொன்னால் இஸ்லாத்திற்குள் அல்லாஹ்வுடைய சட்டங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்கிறது அல்லவா, அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டார், இஸ்லாத்தை ஒருவர் நான் பின்பற்றுகின்றேன் என்று அவர் என்ன செய்து விட்டார், ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனால் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை அவர் பின்பற்றவில்லை, இறைவனுடைய கட்டளைகளை அவர் பின்பற்றவில்லை, அதற்கு மாற்றமாக நடக்கின்றார் என்று சொன்னால் அவர் நான் இஸ்லாத்தை தான் நான் பின்பற்றுகின்றேன், தீனுல் இஸ்லாமில் தான் நான் இருக்கின்றேன் என்று சொன்னாலும் கூட அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவராகவே அவர் என்ன செய்யப்படுகிறார், இறைவனிடத்தில் கருதப்படுகிறார். இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இறைவனிடத்தில் பின்பற்ற தகுதியான மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவது என்றால் என்ன, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள், நெறிமுறைகள், கடமைகள், ஹராம் ஹலால்கள், இவைகள் அனைத்தையும் ஒரு முஸ்லீம் பேணி நடப்பதுதான் என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் அளிப்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான், வமக்தலஃபல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் எவர்கள் இதை விட்டும் தடம் பொருளுகிறாரோ. நாம் ஏற்கனவே இந்த சூரத் ஆல இம்ரானை நாம் பார்க்க ஆரம்பித்த
பொழுதே நாம் சொல்லியிருந்தோம். முதல் கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 வசனங்கள் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அருளியிருந்தார். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன், யாருக்கு ஞாபகம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் யூதர்களில் சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து விவாதம் செய்கிறார்கள். ஞாபகம் இருக்கா? விவாதம் செய்கிறார்கள். அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அந்த பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து அந்த பதில் வரவில்லை. இருந்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? நிச்சயமாக நாங்கள் உங்களை ஏற்கப் போவது இல்லை என்பதாக சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் அவர்கள் திரும்பி சென்றார்கள். அதில் ஒரே ஒரு சஹாபி மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த யூதர்களுக்கு பதிலளிக்கும் வசனங்களாகத்தான் இந்த ஆரம்ப வசனங்கள் ஆல இம்ரானில் அமைந்திருக்கும் என்று நாம் சொல்லியிருந்தோம். அப்போ அந்த யூதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி, வமக்தலஃபல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் எவர்கள் இந்த மார்க்கம் வந்ததற்கு பின்னாலும் அதை அவர்கள் புறக்கணிக்கிறார்களோ. தீனுல் இஸ்லாம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம். எந்த இஸ்லாமிய மார்க்கம்? ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பி அந்தந்த காலகட்டத்தில் எந்த சட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு நடைமுறைப்படுத்தி இருந்தானோ, எவைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதித்திருந்தானோ அந்தந்த காலகட்டத்தில் அதுதான் தீனுல் இஸ்லாம். இந்த சமுதாயத்திற்கு இதுதான் தீனுல் இஸ்லாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு விதித்தார்களோ, எதை நமக்கு கட்டளையிட்டார்களோ, எதை நமக்கு வழிகாமித்தார்களோ அதுதான் இந்த சமுதாயத்திற்கு தீனுல் இஸ்லாம். அது இதற்கு முன்னால் அந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவர்களுடைய தீனுல் இஸ்லாமில் அவர்கள் இருந்திருந்தாலும் இப்பொழுது இந்த இறைத்தூதர் வந்ததற்கு பின்னால் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு வந்திருக்க வேண்டும். அடிப்படை ஒன்றாகத்தான் இருக்கும். சட்டத்திட்டங்கள் மாற்றப்படலாம். மது சம்பந்தமாக, தொழுகை, ஜகாத் சம்பந்தமாக, மற்ற இறை வணக்கங்கள் சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும், ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்ற அடிப்படை கொள்கை என்ன செய்யாது? எந்த ஒரு நபிமார்களுக்கு மத்தியிலும் எந்த சமுதாயத்திலும் மாற்றப்படாது. அப்ப அந்த அடிப்படை கொள்கையை மையமாக வைத்து இறைவன் விதித்திருக்கக்கூடிய அல்லது சில இடங்களில் மாற்றம் செய்திருக்கக்கூடிய இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதுதான் தீனுல் இஸ்லாம். அப்ப அந்த யூதர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த மார்க்கத்திலிருந்து இந்த மார்க்கத்திற்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வரவில்லை. அவர்களை தடுத்தது எது? காழ்ப்புணர்ச்சி. நாங்கள் இத்தனை நாட்களாக கட்டி காத்த மார்க்கம், நாங்கள் இவ்வளவு நாட்களாக பின்பற்றிய ஒரு எங்களுடைய கொள்கை, கோட்பாடு, சட்ட நெறிமுறைகள், இதை நாங்கள் விட்டுவிட்டு திடீரென்று வெளியூரிலிருந்து வந்த ஏதோ ஒரு நபர் நீ சொல்லக்கூடியதை நாங்கள் பின்பற்ற வேண்டுமா, நீ சொல்லக்கூடிய செய்திகளுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டுமா, செவிசாய்க்க வேண்டுமா என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, என்ற ஒரு அகந்தை அவங்க என்ன செய்தது? இஸ்லாத்தை பின்பற்றுவதை விட்டு தடுத்தது. அந்த யூதர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகுந்த பதிலை கொடுத்தார்கள். ஆனால் அந்த தகுந்த பதிலை அவர்கள் ஏற்க மறுத்ததற்கு காரணம் என்ன? அவரிடத்தில் ஏற்பட்ட அந்த காழ்ப்புணர்ச்சி. அதைத்தான் நல்லா குறிப்பிடுகின்றான். ஃபமக்தலஃபல்லதீன ஊத்துல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்ம், எவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டு இந்த இரண்டும் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் பகியன் பைனஹும், அவர்களிடத்தில் இருந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால் இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றுவதை விட்டு அவர்கள் புறக்கணிக்கிறார்களோ அவர்களும் மூன்றாவது சொன்னவர்கள், இவர்கள் இந்த வசனங்களை, இந்த வேதம் கொடுக்கப்படாவிட்டாலும் இந்த வசனங்கள் சொல்லப்படும் பொழுது, இறைவனுடைய மார்க்க நெறிமுறைகள் சொல்லப்படும் பொழுது அதை பின்பற்றுவதை விட்டும் எவர்கள் புறக்கணித்துக் கொள்கிறார்களோ, பின்வாங்குகிறார்களோ அவர்களுக்கும் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் என்ன செய்தே தீர்வார்? அவர்களுடைய கணக்கை தீர்த்தே தீர்வார். ஹிசாப் என்று சொன்னால் கணக்கு என்று அர்த்தம், சரி என்று சொன்னால் விரைவாக என்று அர்த்தம். மறுமை நாளுடைய நம்பிக்கை சம்பந்தமாக நாம் பார்த்தோம். மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய விதியை தீர்ப்பான். அதில் முதலாவதாக கணக்கு தீர்க்கப்படக்கூடியவர்கள், முதலாவதாக விசாரணை செய்யப்பட்டு நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக எவர்கள் இருப்பார்கள்? இந்த குர்ஆனுடைய வசனங்களை பொய்ப்பித்து, வேதம் கொடுக்கப்பட்டு, வேதத்தினுடைய கல்வி கொடுக்கப்பட்டு, மார்க்கம் இதுதான் என்று தெரிந்து இந்த பகை, அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால் மட்டுமே இந்த இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வெளியேறினார்களே, இந்த இஸ்லாத்தை அவர்கள் புறக்கணித்தார்களே, அவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் கணக்கை தீர்த்து நரகத்தில் போடுவான் என்பதாக இந்த வசனத்தின் வழியாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் அளிப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த வேதம் கொடுக்கப்பட்டு, கல்வி கொடுக்கப்பட்டு, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதிலிருந்து புறக்கணித்து செல்லக்கூடியவர்கள் என்பது யூதர்களை மட்டும் குறிக்காது, எம்மையும் குறிக்கும்.
எமக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எமக்கும் வேதத்தினுடைய கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதமும் இந்த வேதத்தினுடைய கல்வியும் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால் மட்டுமே புறக்கணித்து நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால், இந்த சட்டத்திட்டங்களை இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹக்கை புறக்கணித்து நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால், அது இந்த வசனத்தில் நாம் என்ன செய்துவிடுவோம், அடங்கிவிடும். இன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு கணிசமான மக்களை நாம் பார்க்கிறோம். வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதத்தினுடைய கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் என்னை விட அதிகமாக குர்ஆனோடும் மார்க்க நபிமொழிகளோடும் தொடர்புடையவர்களாக அவர்கள் இருப்பதை நான் எம்மால் பார்க்க முடியும். ஆனால் அவர்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கல்வியை உண்மையை அறிந்தும் காழ்ப்புணர்ச்சியினால் மட்டுமே அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டும் இந்த மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை விட்டும் அவர்கள் வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் இதில் அடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து நேர்வழி எல்லா மக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் தரட்டும். அப்போ இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, நாம் எப்பேற்பட்ட ஒரு நெறிமுறையை கோட்பாட்டில் இருந்திருந்தாலும் மார்க்க அடிப்படையில் கல்வி ரீதியாக ஒரு விஷயம் நமக்கு எடுத்துக்காட்டப்பட்டது என்று சொன்னால், அந்த எடுத்துக்காட்டப்படக்கூடிய விஷயத்தை எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு கட்டுப்பட்டு அதை நாம் பின்பற்ற வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்பதை இந்த வசனம் என்ன செய்கிறது, நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடமாக கற்றுத்தருகிறது. பல மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனம் இதுதான். அவர்கள் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து அது ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நம்பி அந்த விஷயத்தை மார்க்க அடிப்படையில் இது இல்லை, வேறொரு இதுதான் மார்க்கம் சொல்கிறது, இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த விஷயம் வழிமுறை என்று சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய காழ்ப்புணர்ச்சி அதை ஏற்க வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். இந்த காழ்ப்புணர்ச்சி என்பது ஒரு மனிதனை நரகத்திற்கு தள்ளக்கூடிய விஷயம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தில் பதிவு செய்கிறான். அப்போ இந்த காழ்ப்புணர்ச்சிக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு முஸ்லிம் பின்பற்றுவதை விட்டும் தடுப்பதற்கு இடம் இருக்கக்கூடாது, வாய்ப்பு அளிக்கக்கூடாது என்பது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய மக்கள் மிக முக்கியமான பாடமாக இந்த வசனத்திலிருந்து கிடைக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாடத்தின்படி மார்க்க அடிப்படையில் நடக்கக்கூடிய வாக்கியத்தை உங்களுக்கும் எவருக்கும் தருவானாக. தொடர்ச்சியாக சூரத் ஆல இம்ரானுடைய 20வது வசனத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வுகளில் தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனை மார்க்கத்தை சரியான முறையில் கற்றறிந்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வாய்ப்பை தந்துள்ளானாக. ஹதா மின் துல் முஃமினின் லில்லாஹ் குல் கல் அஸ்ஸலாமு அலைக்கும் வஜமீல் முஸ்லிமீன வல் அஜ்மாயின் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.